ஓகே. ட்ரேட் எடுக்கலாம். 4 கரன்சி பேர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து யூரோ ஜிபிபி பார்க்கலாம். ஸோ யூரோ ஜிபி வந்து ஆ ஓகே. ஸோ ப்ரீவியஸ் டோக்கன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணணும். ஸோ இங்கேருந்து பெரிய டவுன்லோட் கொடுத்துருக்கு. பட் இந்த இந்த கெப்பை வந்து இன்னுமே ஃபில்லப் பண்ணல. அதுக்கு பிறகு இப்போ டைம் வந்து 17 இன்றைக்கு மதியம் 12:30 12:30 நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பெரிய டவுன்லோட் கொடுத்துருக்கு. அப்புறமா சைட் வேஸ்ட் மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ லெவல்ஸை மார்க் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகே, மறுபடியும் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபைன். யா, ஓகே. ஸோ கீழே இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடுது. ஸோ ஜோரோ ஜிபிபி 20 இண்டிசிஷன் ஹேண்டில் வந்திருக்கு. ஸோ சரி பார்க்கலாம். இது வந்து சப்போர்ட். ஸோ பெயின் கலர். ஸோ கண்டினியூஸாக டோஜி வருது. பட் பிரேக் ஆக முடியல. ஃபைட் நடந்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த கரன்சி பியாஸ். ஸோ எதுவுமே சைட் தான் ரன் ஆகுது. ஸோ இதில் லெவல்ஸ் முதல்ல மார்க் பண்ணலாம். ஸோ இதில் லெவல் ரெசிஸ்டன்ட் இல்லையா? ஸோ ரெட் கலர். இதில் ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ நான் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட். நான் இதில் ஒரு ரெசிஸ்டன்ட். ஃபைன். ஸோ ஓகே. இதில் ஒரு அப்போ தான். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்துருக்கு. பட் ஹை வாட்டியில் இருக்குது. மார்ஜினோட தான் எடுத்திருக்கு. ஸோ வில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூரோ இது யூடி. ஸோ செல்லஸ் பவராக இருந்தாலும் பையஸோட பவரும் அதிகமாக இருக்கு. ஸோ அதில் என்ன நடக்குது பார்க்கலாம். மார்க்கெட் ரிஜெக்ஷன் வாங்குது. ப்ராஃபிட். ஓகே. ஸோ மார்ஜினோட வச்சனால ப்ராஃபிட். தட்ஸ் ஓகே. மேபி திஸ் இப்போ ரன் ஆகிற கேண்டில் கூட ஒரு பையர் கேண்டில் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரேட் வந்து இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் ரேட் வந்து ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடாக பார்க்கலாம். ஸோ அடுத்த யூரோ ஜிபிபி மறுபடியும் தரும். ஸோ யூரோ ஜிபிபியில் ஒரு யூரோ ஜிபிபி ஸோ இந்த கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேண்டில் மிஸ் ஆகிட்டு இந்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் எடுத்துருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சைட் பேஸ். ஒரு சைட் பேஸ் இங்கிருந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு. அப்புறமா ஒரு சைட் பேஸ்லேயே ரன் ஆகி பண்ணுறது. ஸோ கன்சல்டேஷன் ஆகுது. இந்த பக்கமாக போகலாம் உண்டு. ஓகே, ட்ரேட் கேண்டில் வந்து மிஸ் ஆகிட்டு. வேறு ஒரு கன்சிடர் பார்ப்போமா? சிடிஜேக்கு. சிடிஜேக்கு வேலை நியூஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ பழைய ட்ராயிங்ஸை கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணிவிட்டு பார்த்தா பெரிய டவுன் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ டவுனுக்கு அப்புறமா கன்சாலிடேட் ஆகியிருக்கு. ஸோ கன்சாலிடேட் ஆனதில் இதில் சும்மா ஒரு ஜோனை வரையும் என்ன இமேஜும் அது வந்து பெங்காவில் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, ஃபைன். ஸோ சைட்வேஸில் மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து டீப்பாக ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஓகே, ட்ரேட் கேண்டில் மிஸ் ஆகிட்டு. இந்த கேண்டில் வந்து நாங்கள் ட்ரேட் எடுத்துருக்கோம். ஸோ மிஸ் ஆகிட்டு. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஓவராலாகவே இது வரைக்குமே செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியுது. இங்கேருந்து டவுன் வந்து வந்திருக்கு.
இப்போ வந்து பையர்ஸ் ஒன்று வந்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கேண்டல்ஸ் ஆகுது. ஸோ இந்த கேன்சர் கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். வேறு ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ யூரோ ஏயூடி. ஸோ யூரோ ஏயூடிக்கு இந்த ஆப்ரேஷன் தப்பு. ஸோ ஏயூடி ஃபைன். ஸோ ஹை வாலட்டைலாக இருக்குது இந்த மார்க்கெட். இருந்தாலும் கொஞ்சம் மேலே போகும்னா ஒரு டவுன் கொடுக்கலாம், பார்க்கலாம். கொஞ்சம் மேலே போனால் டவுன் கொடுக்கலாம். பிகாஸ் எல்லாமே சேல்ஸாக இருக்குது. வாலட்டைல் இருக்கிறனால மார்ஜினலோட இருக்கும். அதனால வெயிட் பண்ணி நல்லா மேலே போனால் கூட எடுக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் டைமில் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 30 செகண்ட்ஸுக்கு முன்னால் மேலே போனால் எடுக்கலாம், இல்லாட்டி ஒன்று. ஓகே. ஸோ 30 செகண்ட் முன்னால் ஒன்று போல் சரி பரவாயில்ல. ஸோ அடுத்த லெவல்ஸ் வரையலாம். சொல்லுறோம் ட்ரெண்டா சைக்கிள்ஸை வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த லெவல் வந்து இன்ஜி இருக்குது, பட் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ரெட் கலர் கேண்டில்ங்க. லாஸ்ட் டைம் என்ன நடக்குது. ஓகே, டோஜி ஆகுதுருக்கு. ஸோ டோஜி ஓகே ஃபைன். ஸோ நிறைய விக்ஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஃபிட் ஆகலான்னு ஹை வாலட்டைல் இருக்கிறனால மேபி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தப்பாகலாம், பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக இருக்குது. இப்போ ஸோ 2 மார்ட்டிங்கள் எடுத்திருக்கு. இது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மார்ட்டிங்களும் லெஸ் ஆனால் இந்த கரன்சி பேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு கரன்சி பேஸில் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பார்த்தாலே தெரியுது ஹை வாலட்டைலாக இருக்குது. மீன் பாடி வந்து குறைவாக இருக்குது, விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பிகாஸ் ஹை கேண்டில் வந்தாலுமே லாஸ்ட் டைமில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவும் மார்ஜினல் இல்லாமல் மேலே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். ஸோ நைட் டைம் ட்ரேட் இது. டே ட்ரேட்டில் வந்து ஸோ மொத்தமாக 4 ட்ரேட் இருக்குது. 2 ட்ரேட் அதில் வந்து மார்ட்டிங்கள் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ ட்ரேட் ப்ளஸ் மற்ற ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. திஸ் எண்ட் ஆஃப் த கேண்டில் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த கேண்டில் வந்து ப்ராஃபிட். ஸோ பெரிய ஒரு செல்லஸ் சரி வைஎஸ் மொமெண்டம் இருக்குது. வைஎஸ் மொமெண்டம் இருந்தாலும் இது ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா. ஸோ ஹையாக இருக்கு. ஸோ யூரோ ஏவி சிஏடி ஜிபி வேணாம், எங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ ஜிபிபி ஜிபி பார்க்கலாம். ஸோ ஜிபிபி ஜிபி தான். ஸோ ஓவராலாக மேஜர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். இதிலேருந்து ஸோ டவுன் வந்துருக்கு. டவுன் வந்து இதில் ஒரு டச் ஆகி அப்புறமா இப்போ வந்து அப்பில் போகுது. ஸோ மைனர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். ஸோ ஈஸி பார்க்கலாம். அதில் மல்டிபிலிட்டி செக்ஷன் இருக்குது. ஸோ ஜிபிபி ஜிபிவை ஒரு அப்டேட் எடுத்துருக்கு. பேசி பார்க்கலாம். இப்போ இந்த அப்ட்ரேட் வந்து பெஸ்ட் ஆனாலும் நெக்ஸ்ட் அப்ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகும். என்ன சொன்னால் இனிமேல் இந்த ரெசிஸ்டன்ட் டச் ஆகல.
ஸோ டச் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இதையும் இதில் எடுத்து நான் சொன்னால் ஹை உலக்கையில் இருக்கிறனால இப்போ 2000 கேண்டிலே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அடுத்த அதே கேண்டிலே மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக எடுத்துருக்கு. ஸோ வில் சி பார்க்கலாம். ஸோ ஹை ரிஸ்க் தான். ஸோ பிகாஸ் இங்கேருந்து அப்படியே அப் ட்ரெண்டே போயிருக்கு. பட் இதில் மறுபடியும் போய் ஆஃப்டர் ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே ஃபைன். யா ப்ராஃபிட். ஸோ இது இந்த ப்ராஃபிட். ஓகே. ஸோ 1 2 3 4 5 5 ட்ரேட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ட்ரேட் ப்ராஃபிட், பட் அதையும் மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சரி பார்க்கலாம், நெக்ஸ்ட் ட்ரேட் கிடைக்குன்னு பார்ப்போம். இல்லாட்டி இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணலாம். CDJP 65 0JPP ஃபேஸ்னி JPP டவுன். ஸோ இதுலேயே பக்கத்து சில கேட்டல்ஸ் பண்ணாங்க பாருங்க. ஸோ கன்சல்டேட் ஆகுது எங்கே போகலாம்னு சொல்லி. ஸோ ஓகே பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகி இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் வர விழுக்கிறது. ஸோ எல்சி பார்க்கணும். இன்னொரு பெரிய பிக் கேண்டில். ஓகே ஃபைன். JPP பெரிய ஒரு பிக் கேண்டில். சார் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். ரெண்டா EUR/GBP பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் ஸோ இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கேண்டில் வந்து டவுன் ஒன்று கொடுப்பேன். ஓகே ஃபைன். ஸோ GBP இருக்குது, GBP இருக்குது. ஸோ எல்சி பார்க்கலாம். ஓகே ஃபைன் ப்ராஃபிட். ஸோ வந்து ஃபிஃப்த் வந்து 8 ட்ரேட் அடிச்சிருக்கு. அதில் வந்து 2 ட்ரேட் க்ளோஸ்ட். பட் அந்த 2 ட்ரேடுமே மார்டிங்கில் ட்ரேட் பண்ணியாச்சு. ஸோ 8 to 8